Hi பசங்களா, question tags A to Z என்னென்னலாம் இருக்கோ அத்தப்படியா within 10 minutes or 20 minutes நம்ம படிச்சிடலாமா? Yes, let's get into this video. 20 minutes கூட ஆகாது, just 10 to 15 minutesலயே முடிச்சிடலாம். இது ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் தானே மேம், இதில் படிக்கிறதுக்கு என்ன இருக்குன்னு கேட்குறீங்களா? இதுலேயும் ட்ரிக்கியான கொஷின்ஸ் வரலாம். என்னென்னலாம் பாசிபிள் கொஷின்ஸ் அப்படிங்கிறத இந்த வீடியோலேயே நான் சொல்கிறேன். ஸோ வெல்கம் டு வேதாந்து, திஸ் இஸ் ஆஷா மேம் ஹியர். இப்போ கொஷின் டேக் அப்படிங்கிறது என்ன? ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கும், அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு பின்னாடி ஒரு சின்ன கொஷின் இருக்கும். ஸோ எக்ஸாம்பிளோட பார்த்துடலாம். யூ லைக் பீட்சா, டோன்ட் யூ? இந்த இடத்துல இந்த ஸ்டேட்மெண்ட்டே ரெண்டா பிரிங்க. யூ லைக் பீட்சா அப்படிங்கிறது ஒரு ஸ்டேட்மெண்ட், டோன்ட் யூ அப்படிங்கிறது கொஷின். ஏன் மேம் இதை ஷார்ட் கொஷின்னு சொல்றாங்க? வாட் இஸ் யுவர் நேம், வேர் ஆர் யூ கம்மிங் ஃப்ரம், இப்படியெல்லாம் பெரிய பெருசாக இருந்ததுன்னா அது லாங் கொஷின். டூ யூ, டோன்ட் யூ, இது எல்லாமே ரொம்ப சின்ன சின்ன கொஷின்ஸ். ஓகேவா? இப்போ கொஷின் டேக்ல நீங்கள் ஃபுல் மார்க் வாங்கணும். எவ்வளோ கஷ்டமான கொஷின் பேப்பராக இருந்தாலும் ஃபுல் மார்க் வாங்கணும், மார்க்கே லூஸ் பண்ணக்கூடாதுன்னா 4 விஷயம் நீங்கள் பண்ணணும். டெலிகிராம் ஆப் ஆல்ரெடி உங்ககிட்ட இருக்குன்னா பரவாயில்ல, இல்லைனா ப்ளே ஸ்டோரில் போயிட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. பாயிண்ட் நம்பர் 2, நம்மளோட வேதாந்துக்குன்னு டெலிகிராம் சேனல் இருக்கு. 9th 10th தனியாக சேனல் இருக்கு, 11th 12th தனியாக சேனல் இருக்கு. அந்த சேனலை ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த கொஷின் டேக்ஸ்க்கு மட்டுமே நான் ஒரு அசைன்மெண்ட்டை போஸ்ட் பண்ணுறேன். அந்த அசைன்மெண்ட்டில் இருக்க கொஷின்ஸை மட்டும் சால்வ் பண்ணாலே போதும். ஏன்னா அதுலேயே சிம்பிள் கொஷின்லேருந்து மாடரேட் கொஷின், ரொம்ப ஹார்டான கொஷின் எல்லாமே நான் கொடுத்துட்றேன். ஸோ அதை சால்வ் பண்ணாலே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிடும். எவ்வளோ டஃபாக கொஷின்ஸ் கேட்டாலும் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். ஸோ அந்த அசைன்மெண்ட்டை சால்வ் பண்ணி எங்களுக்கு டெலிகிராம்லேயே ஷேர் பண்ணுங்கள். ஃபோட்டோ எடுத்து நீங்கள் ஷேர் பண்ணலாம். இப்போ இந்த டெலிகிராம் சேனலை எப்படி மேம் ஜாயின் பண்ணுறது, நான் உங்களுக்கு லைவாகவே காட்டுறேன். இப்போ யூடியூப் போய்க்கோங்க. யூடியூப்ல நம்மளோட எந்த வீடியோ எடுத்தாலும் கீழே பார்த்தீங்கன்னா இதை தான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த வீடியோ எவ்வளோ வியூஸ் போயிருக்கு, எவ்வளோ நாளைக்கு முன்னாடி போஸ்ட் பண்ணியிருக்காங்க, இந்த இன்ஃபர்மேஷன்லாம் இருக்கு இல்லையா, இதை வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இதில் மோர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்க, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணால் இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் இன்னுமே வந்து பெருசாகும். அதில் உங்களுக்கு 3 லிங்க் இருக்குது. வாட்ஸ்அப் லிங்க், டெலிகிராம் லிங்க், இன்ஸ்டாகிராம் பேஜோட லிங்க் எல்லாமே இருக்குது. எல்லா லிங்க்கும் கிளிக் பண்ணி ஜாயின் மட்டும் கொடுத்தாலே போதும். நீங்கள் எல்லா சேனல்ஸையும் ஜாயின் பண்ணிக்கலாம். நான் கொடுக்குற அசைன்மெண்ட்டுமே உங்களுக்கு ரீச் ஆகிடும். ஓகேவா? ஸோ அந்த அசைன்மெண்ட்டை பண்ணால் மட்டுமே போதும், நீங்கள் ஃபுல் மார்க் வாங்கிடலாம். இப்போ இந்த கொஷின் டேக்கை எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? ஒரு கன்ஃபர்மேஷனுக்காக தான். ஒரு விஷயத்த சொல்லிட்டு நான் கரெக்டாக தானே சொல்கிறேன், ஆமாவா இல்லையா அப்படிங்கிற ஒரு கன்ஃபர்மேஷனுக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல உனக்கு பீட்சா பிடிக்கும், கரெக்டு தானே, பிடிக்கும்ல அப்படின்னு சொல்லி நம்ம திரும்ப கேட்கறதுக்காக தான் இந்த டோன்ட் யூ அப்படிங்கிற கொஷின் டேக். ஸோ இந்த கொஷின் டேக்ஸ் எப்படி மேம் ஒர்க் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்டேட்மெண்ட் பாசிட்டிவாக இருந்தால் கொஷின் டேக் நெகட்டிவாக நம்ம யூஸ் பண்ணணும். அதுவே ஸ்டேட்மெண்ட் நெகட்டிவாக இருந்தால் கொஷின் டேக் பாசிட்டிவாக யூஸ் பண்ணணும். எக்ஸாம்பிள் நம்பர் 1 பார்த்துடலாமா? யூ லைக் பீட்சா, டோன்ட் யூ. ஸோ இந்த இடத்துல யூ லைக் பீட்சா அப்படிங்கிறது ஸ்டேட்மெண்ட். ஸோ இது எப்படி இருக்குது? பாசிட்டிவாக இருக்குது. லைக் அப்படிங்கிற வேர்ப் வந்து எப்படி இருக்குது? எனக்கு பாசிட்டிவாக இருக்குது இந்த இடத்துல. ஆல்ரைட், அப்போ இது பாசிட்டிவா இருந்தா டேக் எப்படி இருக்கணும்? நெகட்டிவா இருக்கணும். அப்ப டோன்ட் யூ, இது நெகட்டிவ் டேக். டு நாட்டோட ஷார்ட் ஃபார்ம் தான் டோன்ட். டு நாட் யூ அப்படிங்கிறது எழுதக்கூடாது. எப்பவுமே கொஷின் டேக் அப்படின்னாலே ஷார்ட் ஃபார்ம் தான். ஸோ டோன்ட் யூ தான் எழுதணும். அதே மாதிரி டிட் நாட், டஸ் நாட் எழுதக்கூடாது. டசன்ட், டிட், இந்த மாதிரி வேர்ட்ஸ் தான் யூஸ் பண்ணணும். ஸோ இப்போ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. யூ டோன்ட் லைக் பீட்சா, டூ யூ? இந்த இடத்துல ஸ்டேட்மெண்ட் எனக்கு நெகட்டிவா இருக்கு, டோன்ட் லைக் அப்படின்னு இருக்கு, இட் இஸ் நெகட்டிவ். ஸோ இதோட ஆப்போசிட் ஃபார்ம் பாசிட்டிவ், இதுதான் நான் யூஸ் பண்ணணும். டூ யூ தான் யூஸ் பண்ணணும். இப்போ எது கரெக்டான டேக்னு நான் எப்படி மேம் சூஸ் பண்ணுறது பார்த்துடலாமா? ஸோ ஸ்டேட்மெண்ட்ல என்ன வேர்ப் இருக்கோ அதே வேர்ப் தான் நான் வந்து கொஷின் டேக்லையும் யூஸ் பண்ணணும். ஆக்சிலரி வேர்ப் ஆர் ஹெல்பிங் வேர்ப்னு சொல்லுவோம் இல்லையா? ஆம், இஸ், ஆர், வாஸ், வேர், இந்த மாதிரி வேர்ப்ஸாக இருக்கலாம். இல்லை டூ, டஸ், டிட்டாக இருக்கலாம். ஹேவ், ஹேஸாக இருக்கலாம். இதெல்லாம் என்ன இருக்கோ, இல்லை மாடல் வேர்ப்ஸாக இருக்கலாம். ஷால், கேன், குட், வுட், மே, மைட், ஷுட், இந்த மாதிரி வேர்ட்ஸாக இருக்கலாம். இந்த மாதிரி வேர்ட்ஸ் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்து வச்சுக்கோங்க. அதே தான் நீங்கள் டேக்லேயும் யூஸ் பண்ண போகிறீங்க. ஆனால் பாசிட்டிவாக இருந்தால் நெகட்டிவாக மாற்றி யூஸ் பண்ண போகிறீங்க. அதுவே நெகட்டிவ்ல இருந்ததுன்னா பாசிட்டிவாக மாற்றி யூஸ் பண்ண போகிறீங்க. அவ்வளோதான். இப்போ எக்ஸாம்பிள் நம்பர் 1 பார்த்தலாமா? யூ லைக் பீட்சா, டோன்ட் யூ. ஸோ இதோட ஜஸ்ட் அனாலிசிஸ் பண்ணுவோம். யூ லைக் பீட்சா அப்படிங்கிறது பாசிட்டிவ் ஃபார்மில் இருக்குது இல்லையா? இந்த ஸ்டேட்மெண்ட் எப்படி இருக்குது? எனக்கு பாசிட்டிவாக இருக்குது. லைக் அப்படிங்கிற வேர்ட் எனக்கு பாசிட்டிவாக இருக்குது. ஸோ டேக் வந்து நெகட்டிவாக யூஸ் பண்ணுவோம். இது ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும். ஆனால் இங்கே லைக்குக்கும் டோன்ட்டுக்கும் சம்மந்தமே இல்லையே மேம், இதை எப்படி நான் கெஸ் பண்ணுறது? ஸோ லைக் அப்படிங்கிறது என்ன டென்ஸில் இருக்குது? எனக்கு ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குது. அப்போ ப்ரெசன்ட் டென்ஸில் நான் டூ, டஸ் ரெண்டுமே யூஸ் பண்ணலாம் இல்லையா? ஸோ லைக்ஸ் அப்படிங்கிறதா டஸ்க்கு கீழே போயிடும். இது லைக்குன்னு தான் இருக்கு. ஸோ டூ இன்னும் எப்படி ஈஸியாக புரிஞ்சுக்கலாம்னா, டூ தான் நம்ம ஐ, யூ, வி,
they இந்த மாதிரி ப்ரோனவுன்ஸ்க்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி does, he, she, it இல்லை ஏதாவது நேம்ஸ் ராம் குமார் இந்த மாதிரி நேம்ஸ் வந்தால் யூஸ் பண்ணலாம். இப்போது லைக்குக்கு எனக்கு என்னென்ன கண்டுபிடிக்க முடியலை அப்படின்னா என்ன டென்ஸ்னு பார்த்துக்கோங்க. அந்த டென்ஸ்க்கு நம்ம டூ டஸ் தான் யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறது தெரிஞ்சிடுச்சு. இப்போது இந்த லைக்குக்கு பக்கத்தில் இருக்க சப்ஜெக்டை பாருங்கள், யூ. அப்போ யூ எங்கே வருது? டூல வருதா டஸ்ல வருதா? டூல வருது. அப்போ டூ தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஆனால் இப்படியே யூஸ் பண்ண போகிறோமா இல்லை நெகட்டிவாக கன்வெர்ட் பண்ணி யூஸ் பண்ண போகிறோமா? லைக் வந்து பாசிட்டிவ்ல இருக்கு. அப்போ நான் வந்து டூவோட நெகட்டிவ் ஃபார்ம் யூஸ் பண்ணணும், டோன்ட் அப்படின்னு யூஸ் பண்ணணும். ஓகேவா? இது மட்டும் தான் கஷ்டமா இருக்கும். மற்றபடி இப்படியெல்லாம் டைரக்டாவே கொடுத்துட்டாங்கன்னா இதோட ஆப்போசிட் யூஸ் பண்ணிக்கலாம். இங்க டோன்ட் அப்படின்னு இருக்கு, அதோட ஆப்போசிட் என்ன? டூ. இது சிம்பிள். ஒரு சில சென்டென்ஸ்ல தான் அது வந்து உங்களுக்கு மறைஞ்சு வந்திருக்கும். அந்த மாதிரி சென்டென்ஸ்ல மட்டும் டென்சஸ் இருந்தால் தான் உங்களால கண்டுபிடிக்க முடியும். ஸோ டென்சஸ் உங்களுக்கு தெளிவாக தெரியணும், அதுக்கு தனியாக ஒரு வீடியோ வேணும்னு நினச்சிங்கன்னா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. கண்டிப்பாக அதுக்குன்னே எக்ஸ்க்ளூசிவாக ஒரு வீடியோ நான் தனியாகவே போஸ்ட் பண்ணுறேன். ஓகே, இப்போ மாடல் வேர்ப்ஸ் யூஸ் பண்ணி ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துடலாமா? மாடல் வேர்ப்ஸ் அப்படின்னா கேன், குட், ஷால், ஷுட், வில், வுட், மே, மைட் இதெல்லாம் தான். ஸோ எக்ஸாம்பிள் பாருங்க, யூ வில் கம் டு பீச். வில் அப்படிங்கிறது பாசிட்டிவா இருக்கு. நெகட்டிவா எப்படி மாத்தலாம்? will not. ஆனா அப்படி எழுதக்கூடாது, அதோட ஷார்ட் ஃபார்ம் won't தான் எழுதணும். அண்ட் சப்ஜெக்ட் என்ன? you, won't you. ஸோ எக்ஸாம்பிள் நம்பர் 2 பாருங்க, you should eat healthy. அப்போ ஷுட்டோட ஆப்போசிட் ஃபார்ம் என்ன? should not, shouldn't, shouldn't you. சரியா? தென் you can't swim. இந்த இடத்துல can'tங்கிறதே நெகட்டிவா தான் இருக்கு. அப்ப நான் tag வந்து பாசிட்டிவா யூஸ் பண்ணணும். can'tோட ஆப்போசிட் என்ன? can, you, can you. அவ்வளவுதான். கொஸ்டின் மார்க் கண்டிப்பா இருக்கணும். ஸ்டேட்மெண்ட் முடிஞ்ச உடனே ஒரு கமா இருக்கணும். கொஸ்டின் டேக்குக்கு அப்புறமா ஒரு கொஸ்டின் மார்க் கண்டிப்பா இருக்கணும். ஓகேவா? பிராக்டிஸ் கொஸ்டின்ஸ் பார்த்துடலாமா? இப்போ கொஸ்டின் நம்பர் 1, the workers have not finished their task. இந்த இடத்துல எது வந்து ஆக்சிலரி வெர்பா இருக்கு? haven't இல்லையா? அப்போ இதோட ஆப்போசிட் ஃபார்ம் தான் நான் எழுதணும். இது நெகட்டிவா இருக்கு, not அப்படிங்கிற வேர்ட் இருக்கு. அப்ப have அப்படின்னு நான் எழுதணும். haven't ஓட ஆப்போசிட் have. இப்போ நெக்ஸ்ட் நான் என்ன எழுதணும்? சப்ஜெக்ட் எழுதணும். சப்ஜெக்ட் இங்க பாருங்க, the workers அப்படின்னு இருக்கு. அப்ப have the workers அப்படின்னு எழுத முடியுமா? கூடவே கூடாது. எப்பவுமே क्वेश्चनல pronouns மட்டும் தான் யூஸ் பண்ணணும். I, you, we, they, he, she, it இந்த மாதிரி வேர்ட்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணணும். the workers, the doctor, the engineer இந்த மாதிரி யூஸ் பண்ண கூடாது. அப்ப the workers ஓட pronoun என்னவா இருக்கும்? plural noun. அப்போ they அப்படிங்கிறது வரும் இல்லையா? have, they அவ்வளவுதான். இப்ப நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க, she was supposed to meet us earlier. இந்த இடத்துல was அப்படிங்கிறது verb-ஆ இருக்கு, பாசிட்டிவா இருக்கு. அப்ப tag எப்படி வரணும்? நெகட்டிவா வரணும். wasn't. சப்ஜெக்ட் என்னவா இருக்கு இங்க? she. அப்படியே எழுதுங்க, wasn't she. ஓகேவா? he rarely comes to class on time. so இந்த இடத்துல rarely அப்படிங்கிறது பாசிட்டிவா இருக்கு. so tag நெகட்டிவா வரணும். கரெக்டா? இந்த இடத்துல தான் மிஸ்டேக் பண்ணுவீங்க. rarely அப்படிங்கிற வேர்டே ஒரு நெகட்டிவ் ஃபார்ம் தான். ஸோ இதை வந்து நிறைய பேர் ரியலைஸ் பண்ண மாட்டீங்க. இப்போ இது நெகட்டிவா இருந்தா டேக் எனக்கு எப்படி இருக்கணும்? பாசிட்டிவா இருக்கணும். அப்போ he rarely comes to the class on time அப்படின்னா எனக்கு இது நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டா இருக்கு, கொஸ்டின் டேக் பாசிட்டிவா வேணும். ஸோ இதுல நான் என்ன வேர்ட் யூஸ் பண்ணலாம்? டூவா, டஸ்ஸா, ஹேவா, ஹேஸா என்ன யூஸ் பண்ணலாம்? ஹேவ், ஹேஸ் இந்த ஸ்டேட்மெண்ட்லேயே கிடையாது இல்லையா? இப்போ டூ, டஸ், டிட் இதுல ஏதாவது யூஸ் பண்ணணுமா? பார்க்கலாமா? இந்த இடத்துல கம்ஸ் அப்படின்னு இருக்கு. இது என்னது? ப்ரெசென்ட் ஃபார்ம். he comes அப்படிங்கிறது என்னது? ப்ரெசென்ட் ஃபார்ம். verb கூட எஸ் இருக்கு. ஸோ இட் இஸ் V1 ஃபார்ம். அதே மாதிரி சப்ஜெக்ட் பாருங்க, he. heக்கு என்னப்பா யூஸ் பண்ணுவோம்? டூவா, டஸ்ஸா? டஸ் தானே யூஸ் பண்ணணும். he, she, itக்கு டஸ் யூஸ் பண்ணணும். அப்போ டஸ் அப்படிங்கிற வேர்ட் இங்க யூஸ் பண்ணிக்கலாம். டஸ் யூஸ் பண்ணணுமா? டஸ் நாட் யூஸ் பண்ணணுமா? இங்க நெகட்டிவா இருக்கு, அப்ப நான் இங்க பாசிட்டிவா தான் யூஸ் பண்ணணும். டஸ்ஸே போதும். சப்ஜெக்ட் என்ன? he. does he. right? then next, you would not lie to me. would not ஓட ஆப்போசிட் என்ன? would இல்லையா? would. சப்ஜெக்ட் என்ன? you. அவ்வளவுதான். would you. all right? then it has been a long time since I saw you. so இந்த இடத்துல இட்ஸ் அப்படின்னு இருக்கு. இதுதான் நிறைய பேர் வந்து ரியலைஸ் பண்ண மாட்டீங்க. ஸோ இது வந்து ஷார்ட் ஃபார்ம். இட் ஹேஸ் அப்படிங்கிறதோட ஷார்ட் ஃபார்ம் தான் இது. இட் ஹேஸ்.
அப்ப இந்த இடத்துல has அப்படிங்கிற verb இருக்கு and it is positive. அப்ப tag எப்படி இருக்கணும்? நெகட்டிவா இருக்கணும். hasn't. சரியா? then இங்க subject என்னவா இருக்கு? it. so hasn't it. ஓகேவா? then this isn't your first time at concert. isn't is அப்படிங்கறதா verb, அதோட நெகட்டிவ் ஃபார்ம்ல இருக்கு. அப்ப tag எப்படி இருக்கணும்? பாசிட்டிவா இருக்கணும். is. this ன்னு இருக்கு. this அப்படியே யூஸ் பண்ண முடியாது. is this அப்படினு சொல்ல முடியாது. நான் இங்க என்ன மட்டும் தான் யூஸ் பண்ணனும்னு சொல்லிருக்கேன்? I you we they he she it. இது மட்டும் தான் யூஸ் பண்ணனும். அப்ப this எதுக்கு கீழ வரும்? itக்கு கீழ வரும். is it? this is not your first time at the concert, is it? அப்படினு கேக்குறோம். சரியா? then I did not forget to bring the book. இங்க did not இருக்கு, past tense and also நெகட்டிவா இருக்கு. அப்ப இதோட ஆப்போசிட் என்ன? did. சரியா? then இங்க subject I. did I did not forget to bring the book, did I? சரியா? இப்ப இங்க பாருங்க nobody has called it. so இந்த இடத்துல has அப்படிங்கிறது இருக்கு. so இது பாசிட்டிவா இருக்கு. அப்ப tag நெகட்டிவா யூஸ் பண்ணலாமா? கூடாது. nobody அப்படிங்கறதே நெகட்டிவ் தான். சரியா? அப்போ எனக்கு question tag வந்து பாசிட்டிவா இருக்கணும். கிளியர்? இப்போ nobody நான் எப்படி இந்த இடத்துல எழுத போறேன்? has நான் அப்படியே has ன்னு எழுதிரலாம். nobody நான் எப்படி இங்க எழுத போறேன்? nobody தான் எழுத முடியாதே. I you we they he she it இப்படி தான் எழுத முடியும். I வருமா? no. you no. we no. they யூஸ் பண்ணலாம். he she it வராது. they மட்டும் யூஸ் பண்ணலாம். யாருமே என்ன கூப்பிடல, கூப்பிட்டாங்களா அப்படின்னு தானே கேட்போம். கூப்பிட்டாங்களா அப்படின்னு கேட்கும்போது they அப்படிங்கிற ப்ரொனவுன் யூஸ் பண்ணலாம். அப்ப they. ஆனா இந்த இடத்துல நீங்க கொஞ்சம் பார்க்கணும். theyக்கு has ஆ யூஸ் பண்ணுவோம். I you we theyக்கு என்ன யூஸ் பண்ணணும்? have தானே யூஸ் பண்ணணும். சோ அதுவுமே நான் இங்க எழுதுறேன் பாருங்க. have தான் I you we they இந்த மாதிரி ப்ரோனவுன்ஸ்க்கு யூஸ் பண்ணணும். has எங்க யூஸ் பண்ணணும்? he she it ஏதாவது நேம்ஸ். ஓகேவா? இப்போ nobody has called it அப்படினு சொல்லும்போது nobodyங்கிறதே நெகட்டிவ் ஃபார்ம்ல இருக்கு. அப்ப tag நான் பாசிட்டிவா யூஸ் பண்ணனும். என்ன verb வெச்சு? has வெச்சு யூஸ் பண்ணலாம். and nobody நான் they ன்னு தான் கன்சிடர் பண்ணனும். ஆனா theyக்கு has வராதே. அப்ப என்ன பண்ணனும்? have they. கூப்பிட்டாங்களா? யாருமே என்ன கூப்பிடல, கூப்பிட்டாங்களா அப்படினா கேட்கணும். சரியா? then இப்போ இதுலயே இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்க. he hardly ever talks during the class. இங்க hardly அப்படிங்கிறதும் ஒரு நெகட்டிவ் வேர்ட் தான். சோ tag வந்து எனக்கு பாசிட்டிவா வரணும். talks அப்படின்னு இருக்கு, இது v1 ஃபார்ம். சோ does யூஸ் பண்ணனும். verb கூட s இருக்கா, அப்ப நான் does யூஸ் பண்ணனும். சோ இந்த இடத்துல என்னப்பா क्वेश्चन tag ஆ வரும்? does. subject என்ன? he. அத அப்படியே இங்க கொண்டு வாங்க. does he. கிளியரா? then இப்போ இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் வந்தா கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். seldom, rarely, never, hardly, nobody, no one இது எல்லாமே நெகட்டிவ் ஃபார்ம். அப்ப क्वेश्चन tag எனக்கு பாசிட்டிவா வரணும். சோ क्वेश्चन நம்பர் 9, you ain't going to the party. சோ இந்த ain't அப்படிங்கிற வேர்ட் இந்த இடத்துல எனக்கு are not, you aren't going to the party அப்படிங்கறத டினோட் பண்றதுக்காக இருக்கு. அப்போ இது நெகட்டிவா இருந்தா tag எனக்கு பாசிட்டிவா இருக்கணும். aren't ஓட பாசிட்டிவ் ஃபார்ம் are. என்ன சப்ஜெக்ட்? you. you aren't going to the party, are you? ஓகேமா? then he ain't finished his homework yet. so இந்த இடத்துல ain't அப்படிங்கிறது வேற ஒரு டென்ஸ்ல இருக்கு. இங்க வந்து பாத்தீங்கன்னா it is present continuous tense. aren't you அப்படிங்கிறதுக்கு பதிலா ain't யூஸ் பண்ணோம். பட் இந்த இடத்துல பாருங்க finished, v3, yet, since இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் வந்தாலும் it is perfect tense. so அந்த இடத்துல perfect tense அப்படினாலே has, have இந்த ரெண்டு வேர்ட்ஸ் தான் வரும். have, has யூஸ் பண்ணிட்டு verb ஓட third form யூஸ் பண்ணுவோம். verb ஓட third form இருக்கா? அப்ப have க்கு பதிலாவோ has க்கு பதிலாவோ தான் ain't யூஸ் பண்ணிருக்காங்க. subject பாருங்க he. he க்கு has வருமா have வருமா? has. அப்போ he has not அப்படிங்கிற வேர்டுக்கு பதிலா தான் ain't
ain't அப்படிங்கிற வேர்டை இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது தெளிவாக புரியணும்னா டென்சஸ் தெளிவாக தெரிஞ்சிருக்கணும். டென்சஸ் உங்களுக்கு தெரியாது, தனியாக வீடியோ வேணும்னு நினச்சிங்கன்னா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க, கண்டிப்பாக நான் ஒரு தனி வீடியோ போடுறேன் டென்சஸ்க்கு. ஸோ அதெல்லாம் தெரிஞ்சால் மட்டும்தான் இந்த ain't அப்படிங்கிற வேர்டு எந்த டென்ஸ்க்கு வேணாலும் யூஸ் பண்ணலாம். அது என்ன டென்ஸு, எந்த வேர்டுக்கு பதிலாக யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு கண்டுபிடிக்கணும். அப்போதான் இதோட டேகை நம்ம யூஸ் பண்ண முடியும். ஸோ இங்கே ஹேஸ் நாட் அப்படிங்கிற வேர்டுக்கு பதிலாக தான் ain't அப்படிங்கிற வேர்டு இருக்கு. அப்போ இங்கே நம்ம என்ன யூஸ் பண்ணணும்? ஹேஸ் யூஸ் பண்ணணும். ஹேஸ் நாட்டோட ஆப்போசிட் என்ன? ஹேஸ். என்ன சப்ஜெக்ட் இருக்கு இங்க? ஹி. ஹேஸ் ஹி. புரியுதா? டென்சஸ் தெளிவா தெரிஞ்சிருக்கணும். சென்டென்ஸ் பேட்டர்னோட பேசிக் நாலேஜ் வேணும். அப்படி இருந்தாதான் கொஸ்டின் டாக் ஈஸியா படிக்க முடியும். ஸோ கொஸ்டின் நம்பர் 10. ஷீ செல்டம் ஈட்ஸ் ஃபாஸ்ட் ஃபுட். செல்டம் அப்படிங்கிறது தான் இங்கே ட்ரிக்கு. ஸோ இதுக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்கள். எத்தனை பேர் கரெக்டான ஆன்சர் சொல்லியிருக்கீங்க அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி வேறு என்ன வீடியோ வேணும் அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்கள். ஸோ கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லணும். டென்சஸ் வீடியோ வேணும் அப்படின்னா கமெண்ட்ல சொல்லணும். ப்ளஸ் வேறு என்ன வீடியோ வேணும் அப்படிங்கிறதையும் எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்கள். உங்களோட ஒவ்வொரு கமெண்ட்டுமே நான் பார்த்துட்டு இருக்கேன். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நான் வீடியோஸ் போட போகிறேன். சரியா? And don't forget to like this video. உங்களை எல்லாரும் இன்னொரு வீடியோல நான் மீட் பண்றேன். Bye everyone.